பகவதி அப்படியே பார்த்தா கிழவனை காணல, கொஞ்சம் தள்ளி பார்த்தா கிழவனை காணல. உடனே தலையிலே அடித்து கொண்டு ஐயோ கெடுத்தானே ஆதி கிழவன், நம்மை உண்மையானவன் என்றல்லவோ இருந்தோம், நம்மை வெளியேற்றி விட்டானே, இவனை எங்கே கண்டு இனி நம்முடைய பதிக்கு போவோம்? திங்கள் உதிக்குதல்லோ, சேவல் குரல் ஆகுதல்லோ, நில வெளிச்சமாகுதல்லோ, இந்த கிழவனை காணவில்லையே. குலம் அழிவதாச்சே, குவலை எங்கேடாகுதல்லோ, மானம் அழிந்தாச்சே, இந்த வையகமும் பேச்சாச்சே. இந்த கிழவன் நம்மை இழக்கி இங்கே கொண்டு வந்து மொக்கை மிக கெடுத்து மோசம் செய்ய வந்தானோ? அன்னம் போல் வார்த்தை ஆசாரமாக உரைத்து சந்தியில் பந்தாக்கி விட்டானே இந்த சழக்கிழவன் என்று அந்த பகவதி புலம்புகின்றாள், அழுகின்றாள். என்னை படைத்தவரே ஈஸ்வரரே தஞ்சம் என்று பொன்னனைய மாதம் புலம்பி தவிக்கின்றாள். உலகில் மெழுகது போல் ஓவியம் உள்ளுடைந்து இனம் பிரிந்த மானது போல் ஈயமது போல் இழகி ஒரு குழந்தை எப்படி அழுமோ அதுபோல் அழுகின்றாள். மாது பகவதியாள் வயது 16 சேருமிடம் இல்லாமல் தனியே இருந்து புலம்புகின்றாள். இப்படி பகவதி அழுகின்றாள். மனிதர் காணாமல் கூழு குடித்த அந்த குறுங்கிழவனை தேடி தேடி அழுகின்றாள். கூட்டிக் கொண்டு வந்த கூணு கிழவனையும் காட்டித்தர மாட்டீரோ கன்னிகுல மாதர்களே, ஆதிமகா லட்சுமியே அங்கம் அனந்தவனே, சோதி மகாபரனே துணை செய்ய மாட்டீரோ? அன்னப்பட்சி மாமரங்காள் ஆவினங்காள் ஊர்வனங்காள், என்னை மிக கூட்டி வந்த அந்த இளங்கணவனை காட்டித்தர மாட்டீரோ என்னுடைய பதிக்கு செல்லுவதற்கு என்று புலம்பி புலம்பி பகவதி அழுகிற பொழுது அங்கே நேரம் விடிந்து விடுகிறது. பகவதி ஒரு பொன்வண்டாக வடிவம் எடுத்து புன்னை மரத்து பூவிலே சூட்சமமாக அமர்ந்து கொள்ளுகிறாள். எம்பெருமான் அம்பல பதியிலே இருந்து கொண்டு கூடி நிற்கும் பேரோடும் என்ன சொல்லி ஆடுகின்றார்? நாட்டை அழிக்க நமக்கு ஒரு முகூர்த்தம், பேட்டை தருணம் தோண போக்குண்டு என்றனக்கு இன்று இரு என்று கும்மி போட்டு பகவதிக்கு மங்களம் பாடுகிறார். இப்படியாக பகல் பொழுது மாறி பொழுது சாய்ந்தவுடனே மீண்டும் பகவதி ஒரு 10 வயது பிராயம் குழந்தை போல சமைந்து அந்த கோலொன்றும் கிழவனை தேடுகிறாள். கோலொன்றும் கிழவன் கூட்டிக் கொண்டு வந்த பாதை சற்றும் தெரியவில்லையே. முற்றும் இந்த நாடு முடிமாய்ந்து போவதற்கோ இந்த நரைக்கிழவன் நம்மை இந்த நடு சபையிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறான். ஊரிலே ஒரு வசனம் சொல்லுவார்கள், மாப்பிழைக்கு வீங்கி வரட்டு கிழவன் கூட போய் படுத்தால் என்று. அது போலல்லவா இந்த புவனம் சொல்லும். நம்முடைய மட்டும் நாயன் விதித்தானோ? சும்மா இந்த கிழவன் சோரி பண்ண வந்தானோ? படைத்த வரனே பாவியே, என்னுடைய தலையில் இப்படியா நடத்தி எழுதி வைத்திருக்க வேண்டும் என்று பகவதி பரிதவித்து ஆளுக்கு இடையே அன்னம் போல திரிந்து அந்த கூடு குடைத்த குறுங்கிழவனை தேடி தேடி அழுகின்றாள். எம்பெருமான் பார்க்கிறார், இவளை இனி இப்படியே விடக்கூடாது. ஒரு மண் கூட்டிலே அடைத்து காண்டம் பாட வைத்து நாம் மணமுடிக்க வேண்டும் என்று சொல்லி இலந்தை மலையில் இருந்து வந்திருந்த ஒரு அம்மா, அவளுடைய பெயர் பகவதி, ஐயாவுடைய பத்தை, வாழ்ந்து சடைந்த வயதான அம்மா. அவளுடைய உடம்பிலே இந்த பகவதியினுடைய அம்சத்தை தாக்கிவிட அவளும் ஆடி காண்டம் பாடுகிறாள். எப்படி துணி துவைக்கிற பொழுது எப்படி நாம் அதை சுழைத்து அடித்து துவைப்போமோ அதுபோல சடலத்தை வளைத்து எம்பெருமானுடைய பாதத்தில் விழுந்து ஆடி காண்டம் பாடுகிறாள். எப்படி பாடினாள் காண்டம் பகவதி தாய் நாயகியும் நாணியவள் படித்து நற்காண்டே மனதிதாய் உலகம் பொடிவோல் ஓதிர்ந்திடுமே. உகந்தான் முடி
எங்களையும் மகிழ்க்க மகிழ்க்கி தலைவளை தார்போலே சடலந்தனை வளைத்து ஆளு கிடையதிலே ஆட்டி சடலமதை தோளே மிக பறந்து தோசிவான மடையே கடலம் தன்னை புடவையன தான் கோப மகிழ்க்கி கடன சுவாமியோடு தாளடியில் வீழ்ந்து பாவினி இந்த வாரளிக்க வந்து எங்கள் ஆவி மருக அவனிதனில் எங்களையும் சீரழிக்க வென்றோ தட்சணத்தில் வந்திருந்தாய் போராளி இல்லாமல் பொல்து கலியதிலே இல்லாத நிசனுட விதிரை எல்லாம் அளித்தேன் பொல்முல்தி கொள்ளே தெய்வ கன்னி மக்களையும் தாளனியும் வந்தாக்கால் எங்களோட மெய்தான மளிக்கு மேன்மையோ உந்தனக்கு பாவினி என்னிடத்தில் வருங்கிழவனாக வந்து தேவியந்திர மானமல்ல சீரழித்து போட்டாயே வளமை செய்வாய் என்று நான் முன்னறிந்தால் போக வாய்க்கியறிய போட்டிருப்பேன் அக்கிரியை என் கோவில் வந்து என்னை கண்மயமதாய் உள்கோயில் வாசலிலே விட்டாட்டி பார்க்கிறாயே என்னை மாயமாக இங்கு கொண்டு வந்தாய் நீ பொருள் பல தீசல் பொடி படுவானில்லையோ கத்தீசன் ஒரு பேரி மாண்டானோ எல்லாவதோ இத்தனை நாள் காத்துமிப்போ மாண்டானோ கத்தீசன் மாமுனியாய் போனானோ வேண்டாம் என்ற காலோ வேம்புயினி பனது போலே அகதியும் அதுமையும் பரமேஸ்வரியாளும் சீர்மதி என்ன சிறந்த மண்டை காட்டாளும் கேக சந்தாரோ ஓவியம் நாம் வேண்டாம் என்று அக்கருகில் சோடோ ஆதி பேருத்தாரோ மூவாதி மூவருக்கு முன்னோதித்து வந்தவனோ தேவாதி தேவனே தேவரு கோமுத்தவனோ இவனுடைய மாயம் என்ன சொல்ல போறோம் நாம் சிவனுக்கோ என்னுடைய செய்தி தெரியுமல்லோ ஆருக்கும் அடங்காத அதிகாரம் பெற்றவனோ பாரு கொள்வந்து பவுசு கேடுக்கிறானே போக வழி சொல்வீர்களோ பொன்னு கண்ணி எம்பாதிக்கே ஏக வழி சேற்றோ எனக்கு தெரியலையே என்று பகவதியால் இறஞ்சி மிக உச்சலிட்டே மல்லிதனில் விழுந்து மாபுலப்ப மாயழுதாள் புலம்பிட திருமால் மாதை ஒரு பிள்ளாய் பிள்ளாய் பிள்ளை சலம்பி நீர் உரைத்தால் லோகம் கட்டுள்ளி போமோ சொல்லி பரம்பர உனக்கு இந்த பருவமா மணங்க
நலம்பர வரங்கள் பெற்ற நாற்பரத்தீசன் நானே நான் என்ற ஈசரானால் நானிலோ பிறவார்கள் கோனென்ற இடையில் சாமி கோபாலன் ஆனதாலே தானென்று உலகில் தோன்றி சடாச்சர ஆட்டுமாடி நான் என்று வேடம் போனும் நாரணன் நீதான் என்றார் நாரணன் நீதான் என்று நவிந்தது சரிதான் பெண்ணே காரண யுகத்துக்கெல்லாம் கருவுதி தூங்குமாதி நாரண ஈசரல்லால் நடப்பு வேறாறு சொல்லு வாரண குயில் புலன்னம் மயில் என உரைத்தார் ஐயா உரைத்திட மொழியை கேட்டு உருமியே கோபமுற்று வரைத்தடம் புலி போல் சீரி மங்கையோ மாறி சொல்வாள் அரைத்துமே உலச்சு கேட்ட நாரண ஈசரென்று துரைத்தனமாக சொல்ல சுனையுண்டோ உனக்கு என்றார் சாதிக்கு சாதி நீயும் சமைந்து நல் வேடம் போண்டு சாதிக்கு கணவன் போல சடமெடு தொடல்கள் போட்டு வாதுக்கு விரப்பாய் உன் பின்னும் பழி உந்தன் குலமே கந்த சாதிக்கு சரியோ உந்தன் தன் குலம் அறிவேன் என்றார் அறிவேன் என்ற பெண்ணே ஆதியோ எனதுள் கண்டாய் தருமொழி சொல்ல வேண்டாம் காணு மாலையனோ நானே ஒரு மொழி ஒரு சொல்லுக்குள்ளே உகமதை ஆளனானோ மறுமொழி இல்லவண்ணம் வரம் பெற்ற நாதன் நானே இப்படி அம்மை பகவதி எம்பெருமானுடைய பாதத்தில் விழுந்து ஆடி காண்டம் பாடுகிறாள். எப்படி அட பாவி, இந்த பாரடிக்க வந்து எங்கள் ஆவி மருக அவனியிலே எங்களையும் சீரழிப்பதற்கா இந்த தட்சணத்திலே வந்திருந்தாய். போரேதும் செய்யாமல் இந்த பொன்று கலியதிலே பொல்லாத நீசனுடைய பிதிரையெல்லாம் அழித்து இந்த நாட்டை ஒரு சொல்லுக்குள்ளே தெய்வ மாதர்கள் பெற்ற மக்களை வைத்து ஆளுவதற்கு நீ வந்தால் எங்களுடைய மெய்த்தானத்தை அடிக்க மேன்மையோ உந்தனக்கு. அடப்பாவி, அன்று என்னிடத்தில் பருங்கிழவனாக வந்து என்னுடைய வானத்தை எல்லாம் சீரழித்து போட்டாயே. இப்படி நீ செய்வாய் என்று முன்னமே அறிந்திருந்தால் உனக்கு பொறிமாவு பிசைந்து தர போயிருப்பேனா? உன்னுடைய வாயிலே அக்கினியை அழி போட்டிருப்பேனே. என் கோவிலிலே வந்து என்னை என்னக்கண் மாயமதாய் உன் மயக்கி உன் கோவில் வாசலிலே கொண்டு வந்து விட்டு ஆட்டம் பார்க்கிறாய். என்ன மாயமாக இங்கே கொண்டு வந்தாய்? பொன்னம் பரத்தீசன் வழிபடுவான் இங்கில்லையோ? பொல்லா தகத்தீசன் பொறுப்பேறி மாண்டானோ? எல்லா ஆபத்தும் இத்தனை நாள் காத்துமைப்போ மாண்டானோ? அகத்தீசன் மாமுனியாய் போனானோ? பார்வதி மாதுமையும் பரமேஸ்வரியாளும் சீர்கை
சீர்வதி என்னக்கா சிறந்த மண்டை காட்டாலும் ஒக்கொன்றாய் சேர்ந்தாரோ இந்த ஓவியம் நான் வேண்டாம் என்று அக்கறையை சூடுமாதி வெறுத்தாரோ மூவாதி மூவருக்கு முன்னுதித்து வந்தவனோ தேவாதி தேவருக்கு மூத்தவனோ இவனுடைய மாயத்தை என்ன சொல்ல போகிறோம்? ஆருக்கு அடங்காத அதிகாரம் பெற்றவனோ சிவனுக்கும் என்னுடைய செய்தி தெரியுமே, இந்த ஆருக்குள் வந்து வரிசை கெடுக்கிறானே, என்னுடைய பதிக்கு செல்வதற்கு எனக்கு வழி சற்றும் தெரியவில்லையே என்று பகவதி கூச்சலிட்டு அழுகின்றாள், புலம்பி புலம்பி அழுகின்றாள். அப்பொழுது எம்பெருமான் பகவதியை பார்த்து சொல்லுவார், பகவதி நீ புலம்பாதே, இப்படி புலம்பி விட்டால் இந்த உலகம் தட்டுண்டு போய்விடுமோ சொல்லு. பலம் பெற உனக்கு இந்த பருவமா மனங்கள் செய்ய நலம் பெற வரங்கள் பெற்ற நற்பரத்து ஈசனாக நான் வந்திருக்கிறேன். உன்னை திருமணம் முடிப்பதற்கு வரம் பெற்ற ஈசனாக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே பகவதி சொல்லுவாள், நான் என்ற ஈஸ்வரனால் நான் இனம் பிறவா, ஈஸ்வருக்கு இறப்பு பிறப்பு கிடையாது. நீ ஈசன் அல்ல, கோன் என்ற இடையன் சாமி, நீ கள்ள கோபாலன். ஆகையினாலே தான் என்று இந்த உலகத்திலே தோன்றி வருவாய், சடாச்சர ஆட்டம் ஆடுவாய், நான் என்று வேடம் போடுவாய், அப்படிப்பட்ட நாராயணன் நீ என்று சொன்னாள். உடனே எம்பெருமான் சொல்லுவார், அது உண்டடிதான், நான் சிவன் என்று சொல்லுகிறேன், ஈஸ்வரன் என்று சொல்லுகிறேன், நீ நாராயணன் என்று சொல்லுகிறாய். நாராயணன் நீதான் என்று நவின்றதும் சரிதான் பெண்ணே, ஆனால் ரெண்டு ஒண்ணுதானே, ரெண்டும் ஒன்றாக இருப்பது வரைக்கும் தான் இந்த உலக இயக்கம். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் குடும்பம். ஒரு பேஸ் நியூட்ரல் சேர்ந்தாதான் எந்த ஒரு லைட் எரியும், எதுனாலும் ஓடும். வேற லைனை கொண்டு வச்சா எரியுமா? மோட்டர் ஓடுமா? ஓட. அது போல ஒரு இரவும் பகலும் சேர்ந்தால்தான் ஒரு நாள். அப்படிதானே இயக்கம்? அப்படிதானே. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் அழிஞ்சு போனாலும் அங்க செல்லுபடியாகாது. அதான் சொல்லுகிறார், நாராயண ஈசன் என்று நவிந்ததும் சரிதான் பண்ணி. ஆனால் இந்த நாராயணன் யார் தெரியுமா? காரண யுகத்துக்கெல்லாம் கருவுதித்து ஓங்குமாதி, எதுக்கு எடுத்தாலும் நான் தான் போனோம். நாராயண ஈசன் எல்லாம் நடப்பு வேற யாரு சொல்லு. வாரண குயில் போல் வந்த மயில் என்ன உரைத்தார் ஐயா. அதை கேட்டு உரிமை கோபம் கொண்டு பகவதி சொல்லுவார், இப்படி சொல்லுவதற்கு உனக்கு சொனை இல்லை, நரைத்துமே புரட்சி கெட்ட நாரண ஈஸ்வரன் என்று சொல்லுகிறாயே, உனக்கு சூடு சொரணை இல்லை, அது எப்படி ரெண்டும் ஒன்றாக முடியும்? சாதிக்கு சாதி நீயும் சமைந்தனல் வேடம் போடுவாய், தாதிக்கு கணவன் போலவும் கிடப்பாய், சடமெடுத்து உடல்கள் போடுவாய், வாதிக்கு பிறப்பாய், அப்படிப்பட்ட வழி உன்னுடைய வழி. ஆனால் எங்களுடைய கந்தன் குலம் இருக்கிறதே, அது இறப்பு பிறப்பு இல்லாத குலம். அப்படிப்பட்ட எங்கள் குலத்துக்கு உன்னுடைய குலம் எப்படி அப்பா ஒத்து வரும்? உன்னை பற்றி நான் நன்றாக அறிவேன் என்று சொன்னார். உடனே எம்பெருமான் சொல்லுவார், அப்படி என்ன அறிந்து கொண்டாய்? அறிவேனான் என்ற பெண்ணே ஆதியும் எனதுள் கண்டாய். தருமொழி சொல்ல வேண்டாம், தானே மால் ஆயினும் நானே. இந்த உலகத்தை ஒரு சொல்லுக்குள் வைத்து ஆளுவதற்கு மறுமொழி இல்லா வண்ணம் வரம்பெற்று வந்த நாதன் நான் என்று சொல்லி தனது தேகத்தில் உள்ள நிறங்களை எல்லாம் பகவதிக்கு காட்டுகிறார். அவள் பார்க்கிற பொழுது அங்கே மும்மூர்த்திகளும் தெரிகிறார்கள். அவள் சொல்லுகிறாள், கேலிமிக செய்யாதே, கெஞ்சுகவாய் பெண்ணாரை சோதிமிக பண்ணாதே, சுகமாய் எங்களை விட்டுவிடு, பாதகங்கள் ஏறாதே இந்த பாவையரை விட்டுவிடு என்று சொன்னவுடனே எம்பெருமான் சொல்லுவார், என்ன உங்களை பிடிச்சி கெட்டியா போட்டிருக்கு, போகணும்னு சொன்னா இப்பவுமே எழுந்திருந்து போறோம், என்ன பிடிச்சி கெட்டியா போட்டிருக்கு, இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இருந்துட்டு நாளை காலையில போ அப்படின்னு சொன்ன உடனே பகவதி சொல்லுவார், குன்றெடுத்த மாயா கோபால உன் சுற்றம் எவரால் அளவெடுக்க முடியும்? உன்னுடைய வாய் ஒன்று சொல்லும், ஆனால் உன்னுடைய நெஞ்சம் நினைப்பெல்லாம் வேறாக இருக்கும்.
உன்னுடைய சூட்சத்தை எவரால் அளவெடுக்க முடியும் என்று பகவதி சொன்னவுடனே எம்பெருமான் சொல்லுவார், எம்மா பகவதி, நான் நானாக வரவில்லை, நான் தலையில் விதி கொண்டு வந்திருக்கிறேன். முன்னால் ஒரு சமயம் சிவபெருமானிடத்திலே கலியன் வரம் பெற்று செல்லுகிற பொழுது ரோமரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவன் சிவபெருமானிடத்தில் கேட்டான், ஈஸ்வரனே, இந்த பொல்லாத கலியன் வெல்ல முடியாத பல வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு செல்லுகிறானே, இவன் எப்பொழுது அழிவான் என்று சிவபெருமான் கேட்டதற்கு சிவபெருமான் அந்த ரோமரிஷி என்று சொல்லக்கூடிய முனிக்கு சொன்னதை ஐயா வைகுண்ட பரம்பொருள் அகிலத்திரட்டு ஆகமத்திலே நமக்கு தருகின்றார். அதாவது ஒரு முக்கியமான வாசகம், இந்த கலி அழிகின்ற நாளிலே இந்த உலகத்தின் கடைசி காலகட்டத்திலே இன்ன சம்பவங்கள் சம்பவிக்கும் என்பதை இந்த அகில திரட்டு மூலமாக ஐயா வைகுண்ட பரம்பொருள் நமக்கு தருகிறார். இவன் வாழும் போது இனத்து கீரம் பகையா ஞான நினைவு செல்லாது தேசமதில் கொலைகளவு ரொம்ப கோள்கள் மிகுந்திருக்கும் ஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் நெகிழ்ந்திருக்கும் பார்மீதில் யாரும் புத்தியாய் தான் இருப்பார் பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகையாயிருக்கும் நல்ல கணவருட கருத்து மிக மாதரிக்காம் கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணெனவே நாடியவர் எண்ணி நாணியிற பார்கோடி மாறி கோபி குவாங்கோ சீல இடங்கள் மாறி மறைந்து விடும் வாயுவது நோய் வீசும் கீழ் சாதி எல்லாம் விதங்கள் மிஞ்சியவர் சாதி தன்னை வேலை கொண்டு தான் வருவார் பம்புக்கு நோக்கம் வாக்கில் மிக இருக்கும் நோக்கம் அடங்கி மிக இருக்கும் மனுவனிலே கற்பிலக மாதர் கற்பை இழந்து வாய் புருஷருடன் வாக்கு கேளார்கள் தெய்வ நிலைகள் தேசமதில் காணாது நெறிய பெண்ணர் மனு நீதம் காணாது நாச நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது நியாயம் வரும் முன்னு பெண்கள் நீலை அழிவார் தெய்வ மடவா தேசமதிலே வருவார் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார் பார்வதியாள் ஈஸ்வரியாள் பரமேஸ்வரியாள் தேவதியாளான சீதாதேவி முதலாய் கள்ளி குமரி கையிலை புகழ் மாதரெல்லாம் அவர்கள் ஒரு தலத்திலே கூடி வாழ்ந்திருப்பார் மங்களமாய் மக்கள் கிளை வாழ்வுடனே திறந்து மகளிய தன்னால் மடிந்திடுவான் இப்படியே இந்த கலிமாயோலக்கனவே அப்படியே மமுனிக்கு அருள சிவனாரும் பின்னோ முனியும் பிஞ்சகனோடு கேட்பாரே புகழ் ஈசுரர் தெய்வம் அடவார்கள் எல்லாம் கலியுகத்தில் இவர்கள் கட்டாய் ஓருதலத்தில் இல்லாதே வாழ்ந்து சந்ததிகள் வாழ்வுடனே வாழ்ந்திருப்பார் என்று வகுப்புரை தீரி சுரரே இவர்கள் தன்னை கோல மனம் செய்கிறதா யானறிய சொல்லு ஆதியேன தொழுதாரே யானறிய சொன்ன தன்மை மிக கேளும் நாடு குற்றம் கேட்டு நல்லோரை தேர்ந்தெடுத்து நிசருட கிளை வழிகளும் மறுத்து தெய்வ சான்றோர்களுக்கு செங்கோல் மிக கொடுத்து வரம்பாய் தர்ம மேன்மை முடியும் தரித்து பரம புதியாள
காட்டிக வைகுண்டரும் மைகுல மனதில் பிறக்கிறாரானதினால் நாங்கள் எல்லோரும் நமனவர்க்கு உள்ளாவோ ஒரு பொருள் போல் தான் இருப்போம் அப்போது ஒரு பொருளாய் வந்து உருவெடுப்பதானதினால் மடந்தை அவரையும் செய்யும் மன்னர் தான் இவராம் எந்தீசர் சொல்ல இசைந்த முனி நல்லதென்றே என்று நந்தைய நல்ல காரியம் எனவே சந்தோஷம் கொண்டு தான் இருந்தான் பெண்ணரசே தோர் மொழிந்த முறை நூல் படியாலே வந்ததுகான் இந்த விதி மங்கையரே உங்களுக்கு எந்த காரியம் பெண்ணு என்னை ஒன்றும் சொல்லாதே இப்படி அன்று சிவபெருமான் ரோமரிஷிக்கு சொன்னதை ஐயா வைகுண்ட வரம்பொருள் அகிலத்திருட்டு ஆகமத்திலே நமக்கு தருகின்றார். இந்த கலி அழிகின்ற நாளையிலே இந்த உலகத்தில் இன்ன சம்பவங்கள் சம்பவிக்கும் என்பதை சொல்லுகிறார். இவன் வாழும் போது இனத்துக்கு இனம் பகை உண்டாகும். எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ஒற்றுமை இருக்காது. சிவஞான நினைவு செல்லாது தேசமதில் பக்தி என்பது இந்த கலியுகத்தில் இருக்காது. கொலைகளவு ரொம்ப கோள்கள் மிகுந்திருக்கும். எங்க பார்த்தாலும் கோழை சொல்லிக் கொடுக்கிறது, வெட்டு கொலை குத்து இதுதான். அதுபோல தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார். உண்மையான வேதத்தை நம்ப மாட்டார்கள். நேருக்கு காலம் நிகழ்ந்திருக்கும் பாருங்க, இது நேர்மைக்கு காலம் கிடையாது. போருக்கு யாரும் புத்தியாக நான் இருப்பார், சண்டை போடுவதற்கு தயாராக இருப்பார். அதுபோல பிள்ளைக்கு தாயும் பெருத்த பகை ஆகியிருக்கும். தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒற்றுமை இருக்காது, தாப்பனுக்கு மோனுக்கு ஒற்றுமை இருக்காது. அதுபோல கள்ள கணவரோட கருத்து மிக மாதரிக்காம் கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணாக எண்ணி நாடி அவர் எண்ணி நாடி இறப்பார்கோடி. ஆமா, இப்ப இந்த உலகத்துல அது நடந்துகிட்டு இருக்கு. வாரி கோவிக்கும் வாங்கும் சிலை இடங்கள். சுனாமி சொல்லுகிறார் 2004 வருஷம் டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு வரும் என்று யாரும் கனவு காணவில்லை. வந்த பிறகுதான் ஐயா சொன்னது இப்பொழுது நடக்கிறது என்று அறிந்து கொண்டோம். வாரினா கடல், கோபிக்கா கொந்தளிப்பு, சில இடங்கள் உள்வாங்கும். அதுபோல வீசுகிற காற்று விச காற்றுவாக இருக்கும். மாறி மழை கீழ் சாதி எல்லாம் பெருமிதம் கொண்டு மேல் சாதி தன்னை வேலை கொண்டு தாங்க. சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்களும் மதிக்க மாட்டாங்க. அதுபோல வம்பருக்கு நோக்கம் ஆக்கி மிகை இருக்கும், அன்பருக்கு நோக்கம் அடங்கி மிகை இருக்கும். மனுவதிலே கற்பிகளா மாதர் கற்பு இழந்து தனுவாய் புருஷனோட தன்மாக்கு கேளார்கள். மனைவி புருஷன் சொல்லும் கேட்க மாட்டான், எதிர்த்து பேசலாம். அந்த காலத்துல 2 துண்டா வெட்டி போட்டாலும் புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு உன் புருஷன் பேர் என்னன்னு கேட்டா 2 பேரை சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு. சுப்பிரமணியம் பொண்டாட்டி சுக்கு வாங்கிட்டு சொல்ல மாட்டாலும் முதல் எடுத்து சூ வருதான். அப்படியெல்லாம் ஒரு காலத்துல இருந்தோம். ஏன் சொல்லிட்டு முடியாது. அதுபோல பிராயம் வெறுமுன்னே பெண்கள் நிலையிடுவார். தெய்வ நிலைகள் தேசமதில் காணாது, ராஜ நெறிநீதம் ராஜ்யத்தில் காணாது. அதாவது அரசாட்சி நல்ல முறையில் இருக்காது. பெண்கள் ஒழுக்கமாக இருக்க மாட்டார்கள். தெய்வ மணவார்கள் தேசத்திலே வருவார்கள். வையம் அறைய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார். அப்பொழுது பார்வதி, ஈஸ்வரி, பரமேஸ்வரி, சீதாதேவி இப்படி கன்னி, குமரி, கைதை, புகழ் மாதெல்லாம் ஒரு தளத்திலே கூடி ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டு மங்களமாக மக்கள் கிளை வாழ்வோடு வாழ்ந்திருப்பார்கள். அப்பொழுது கலியன் தன்னாலே மடிந்து போவான். இதுதான் கலிமாயும் விளக்கு என்று சொன்னவுடனே அந்த ரோமரிசி என்று சொல்லக்கூடிய முனிவன் சிவபெருமானை பார்த்து கேட்பான், ஈஸ்வரரே, எல்லோரும் ஒருவருக்கு வாக்கப்பட்டு வாழ்ந்திருப்பார் என்று சொன்னீரே, இவர்கள் அத்தனை பேரையும் திருமணம் செய்கின்ற அந்த ஒருவர் யார் என்று கேட்டதற்கு சிவபெருமான் சொல்லுவார், நாட்டு குற்றம் கேட்டு நல்லோரை தேர்ந்தெடுத்து கேடுகரி நீசரோட கிளை வழிகளும் மறுத்து
தெய்வ சான்றோர்களுக்கு செங்கோல் கொடுத்து அங்கே மெய்வரம்பாய் தர்ம மேன்மை முடிதரித்து தர்ம புவியை ஆடுவதற்கு தாட்டீக வைகுண்டர் பொறுமை குலத்திலே பிறக்கின்ற காரணத்தால் நாங்கள் எல்லோரும் அவருக்குள்ளாக அடங்கி இருப்போம், தாங்கி ஒரு பொருள் போல் தாம் இருப்போம். அப்பொழுது அப்படி முப்பொருளும் ஒரு பொருளாக வந்து உருவெடுப்பதானதினால் அத்தனை மாதர்களையும் திருமணம் செய்யக்கூடிய மன்னர் அவர்தான் என்று சிவபெருமான் சொல்ல அந்த ரோமரிஷி சந்தோஷப்பட்டான். அந்த அன்று சிவபெருமான் ரோமரிஷிக்கு சொன்னது போல அந்த விதிப்படி தலையிலே விதி கொண்டு வந்திருக்கிறேனே தவிர நான் நானாக வரவில்லை தாயே, என்னை ஒன்றும் சொல்லாதே. வாடி இருந்தேனடி மங்கை உன்னை காணாமல், ஓடி இருந்தேனடி குமரி உன்னை காணாமல், தாவத்தால் உன்னை தவம் இருந்து கண்டேனடி, கோபத்தால் கண்ணி குமரி என்னை பேசாதே என்று சொன்னவுடனே பகவதி பதில் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவளுடைய பதியின் சிறப்பை எல்லாம் சொல்லி அழுகின்றாள். ஆண்டில் ஒரு தேரோட்டம் அதுவெல்லாம் தோற்றேனே, முன்னால் எடுத்தோ முத்து மண்டபம் இழந்தேனே என்று அங்கே அழுகின்றாள். அப்பொழுது ஐயா சொல்லுவார், பகவதி நீ அழக்கூடாது, உன்னுடைய பதியிலே நீ என்ன சிறப்போடு இருந்தாயோ அதை விட ரெட்டியாக நான் உனக்கு எடுத்து தருகிறேன் என்று தலையிலே தொட்டு ஆணையிட்டு அவளுக்கு வேண்டிய பட்டுப்பணிகள் எல்லாம் எடுத்து கொடுத்து அவளுக்கு வேண்டிய பட்டுப்பணிகளெல்லாம் எடுத்து கொடுத்து ஐயா வைகுண்ட பரம்பொருள் தன்னில் இருந்து சிவஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி சிவபெருமானாக இன்று பகவதியை திருக்கல்யாணம் முடிக்கிற அந்த திருக்கல்யாண வாசகம் அடுத்து வருகிறது.